நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடக்கிற நிலையில பிரச்சார காலம் அப்படிங்கிறது ரொம்ப கீழ்த்தரமா போயிருக்கு. இதுவரைக்கும் இந்திய தேர்தல் வரலாற இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை நாங்க பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி பல அறிஞர்களும் மூத்த பத்திரிகையாளரும் பேசுறத பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் பிரதமர் மோடி அவர்களோட பேச்சும் பாஜகவினர் பேசும் பேச்சும் தான். முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கு 2 நாள் கழிச்சே பிரதமர் மோடி அவர்கள் மத ரீதியிலான பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் நாட்டுடைய வளத்துல முன்னுரிமை இருக்கு அப்படின்னு மன்மோகன் சிங் பேசினதா தப்பா திரிச்சு சொல்லி இந்த நாட்டோட வளங்களை எல்லாத்தையுமே இஸ்லாமியர்கள் எழுதி கொடுக்க போறாங்க, தாலியை பறிச்சு கொடுக்க போறாங்க அப்படின்னு விதவிதமான கதைகளை சொல்லிட்டு இருந்தாரு பிரதமர் மோடி. சரி, ஆரம்பத்தில் இப்படி பேசாருன்னு பார்த்தா இந்த 7வது கட்ட தேர்தல் வரைக்குமே இப்படியே தான் பேசிட்டு இருந்தாரு. தாலியை பறிச்சு கொடுத்துருவாங்க, எறும்பு இருந்தா புடிங்குவாங்க, வீடு இருந்தா புடிங்குவாங்க, ராமர் கோயிலை புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, இவங்க எல்லாம் ராம பக்தரே கிடையாது, ராமரை அவமதிக்கிறாங்க அப்படின்னு தினம்தோறும் இவருடைய மத ரீதியிலான பிரச்சாரம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் இதெல்லாம் கண்டுக்கவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இவருடைய இந்த பேச்சுக்கு எதிராக பிஜேபி தலைவருக்கு வேணா லெட்டர் எழுதினாங்களே தவிர பிரதமர் மோடி, நரேந்திர மோடி அப்படிங்கிற வார்த்தையை கூட குறிப்பிடாம தான் லெட்டர் எழுதினாங்க. அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தது தேர்தல் ஆணையம். இந்த நிலைமையில பாஜகவுடைய இந்த விஷமத்தனமான பிரச்சாரத்தின் போது ஃபாரின் பாலிசியும் அடிபட்டிருக்கு. வெளியுறவு கொள்கைகள் அப்படியே சுத்தமா அடிபட்டு போற அளவுக்கு பல பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருது. எலெக்ஷனை காரணமா ஒட்டி கட்சிகள் என்றுமே ஃபாரின் பாலிசியை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி த ஹிந்து நாளிதழில் இன்னைக்கு ஒரு தலையங்க வழியாக இருக்கு. எலெக்ஷன் should not prompt politicians to break consensus on foreign policy அப்படிங்கிற தலைப்புல இந்த தலையங்கம் வெளியாக இருக்கு. அதுல இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பல வகையான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசா அமைய இருக்கிற கவர்மெண்ட் முக்கியமா ஃபாரின் பாலிசியில கவனம் செலுத்தணும். அதாவது வெளியுறவு கொள்கைகளையே கேள்வி கேட்கிற வகையிலையும் அதை அச்சுறுத்துற வகையிலும் இப்போ ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்கு. அதை முதல்ல ரீவிசிட் பண்ணணும், அதை புதுசா அமைய இருக்கிற கவர்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அவங்க சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த தேர்தலில் நடந்த பிரச்சாரம் தான். அதாவது 2 தரப்பினருமே சர்வதேச அளவில் இருக்கிற நட்புறவை சிதைக்கிற வகையில பல ரெட்டாரிக்கான பேச்சுகளை பேசியிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சில புதைந்து போன விஷயங்களையும் அக்ரிமெண்ட்ஸையும் ரீஓபன் பண்ணிருக்காங்க, திரும்பவும் எடுத்து பேசுறாங்க. இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணமா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சாரத்தின் ஆரம்ப கட்டத்தில் ஆளும் கட்சியான பாஜக 1974 முடிக்கப்பட்ட கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்து பேசினாங்க. அவங்க அதை தான் மெயினா போக்கஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனையை எடுத்து தோண்டி பேசிட்டு இருந்தாங்க. இது முற்றிலுமே எதிர்கட்சிகளான காங்கிரஸையும் டிஎம்கேயும் டார்கெட் பண்ணி தான் பேசினாங்க அப்படின்னு இந்த தலையங்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. மேலும் இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில காங்கிரஸ் கட்சியினருமே 2015 பங்களாதேஷ் கூட நடந்த லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் பத்தி கேள்வி எழுப்புனாங்க அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது பாகிஸ்தானில் ராகுல் காந்தி தொடர்பு படுத்தி பேசினார் இல்லையா, காங்கிரஸ் ஜெயிக்கணும் பாகிஸ்தான் விரும்புது, பாகிஸ்தான் நாடே காங்கிரஸோட நலன் விரும்பியா இருக்காங்க அப்படின்லாம் பேசினார் இல்லையா, அதை சுட்டி காட்டி ஃபாரின் பாலிசியை டேமேஜ் பண்றதுல பிரதமர் மோடி அவர்களே லீடிங்ல போயிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இதோட மட்டும் நிக்காம காங்கிரஸோட தேர்தல் அறிக்கைய பாகிஸ்தான்ல தொடங்கப்பட்ட முஸ்லிம் லீக் கட்சியோட தொடர்பு படுத்தி பேசினாரு. அடுத்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மோடி கவர்மெண்ட் திரும்ப வந்தா 6 மாசத்துக்குள்ள பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாங்க திரும்ப மீட்டு கொண்டு வந்துரும் அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு இன்னொரு பக்கம் நாங்க டெரரிஸ்ட் அழிக்கிறதுக்கு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம், இல்லனா எல்லை விட்டு கடந்து கூட போய் தாக்குவோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இந்த வகையான பேச்சுக்கள் எல்லாம் பல உலக நாடுகளே திரும்பி பார்க்க வச்சது, அவங்களுடைய புருவங்களை உயர்த்தி பார்க்க வச்சது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் இந்த பிரச்சாரம் முழுக்கவே வெஸ்டர்ன் பவர்ஸ், அதாவது மேற்குலக நாடுகளோட சக்திகள் இந்தியாவோட தேர்தலில் தாக்கம் செலுத்துறாங்க, அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஆக இந்த மாதிரியான பேச்சுகள் எல்லாம் உள்ளூர் மக்களை ரீச் பண்றதுக்கும் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்கு வேணா பயன்படுமே தவிர வெளியுறவு கொள்கைக்கெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி பேச தலைவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இப்படி இவங்க என்ன பேசினாலும் சரி இந்தியாவோட தொடர்பு கொண்டிருக்கிற சர்வதேச நாடுகளும் அதோட தலைவர்களும் இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த மாதிரியான போக்குன்றது நல்லது கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி எலெக்ஷனை காரணமா வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுறதுன்றது சர்வதேச அளவுல ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடியது, அது நட்புறவை கெடுக்கிற வகையில் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. பார்டர் விஷயங்கள், வெளியுறவு கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் எல்லா நாட்டுடைய சம்மதத்தின் பேர்ல தான் நடந்துட்டு வருது, அது நடைமுறையில் இருக்கு. ஆனா அதையெல்லாம் மீறுற வகையில நாங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டுருவோம், பாகிஸ்தான் காங்கிரஸோட நலன் விரும்பி அப்படின்னு 3ஆம் தர 4ஆம் தர கட்சிக்காரர்கள் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் உருவாகிட்டு வருது. அது தடை செய்யப்படணும். இந்த
மாதிரியான ட்ரெண்டை உருவாகிறதுக்கு எலெக்ஷன் ஒரு காரணமா அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நாங்க விரும்புறோம்னு சொல்லி தான் இந்த தலையங்கத்தை அந்த ஹிந்து இதெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற மதசார்பின்மை அப்படிங்கிற தன்மையை குலைக்கிற வகையில ஒரு நாட்டுடைய பிரதமரே குறிப்பிட்ட மதத்தினரை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வெளியுறவு கொள்கையே பாதிக்கிற அளவுக்கு, சர்வதேச நட்புறவை கெடுக்கிற அளவுக்கு காஷ்மீர் பாகிஸ்தான் வெஸ்டர்ன் பவர்னு ஓபனா பேசுறதுன்றது மிகவும் ஆபத்தானது. அதுவும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரே பேசுறாருன்னா அதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னே தெரியல. ஆக மொத்தம் ஜனநாயகம், மதசார்பின்மை, வெளியுறவு கொள்கை அது எல்லாத்தையும் சீரழிச்சுதான் இந்த தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு இருக்கு பாஜக. இந்த விஷயத்தை பல அறிஞர்கள் இந்த தேர்தல் முழுக்க வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு முக்கியமான நாளிதழான இத ஹிந்துவும் இதை வெளிப்படுத்துற விதமா ஒரு தலையங்கத்தையே வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாட்டுக்கு எவ்வளவு சீர்காடானது அப்படிங்கறதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும். 10 வருஷம் ஆட்சி இருந்துட்டு அடுத்த ஆட்சி வரத்துக்கு இவ்வளவு பண்றாங்கன்னா இன்னும் அவங்க கிட்ட பதவி இருந்தா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் எழுந்துகிட்டே இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.